விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள யாராவது எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம், அல்லது உங்களோட கிட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம். அவங்களோட நேம கண்களை மூடி ஒரு 2 செகண்ட்ஸ் யோசிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ யோசிச்சுட்டு இங்க 3 டிஃபரெண்ட் கேண்டில்ஸ் இருக்கு. பர்பிள் கலர், பிரவுன் கலர், எல்லோ கலர். இந்த 3 கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில சூஸ் பண்ணுங்க. எந்த கலர் கேண்டில் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கலர் கேண்டில் நேம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்பிள் கலர் கேண்டில் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். உங்களுக்கு நிறைய இன்ட்யூஷன் பவர் ஆல்ரெடி யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுல வந்து ரொம்ப இன்ட்யூஷன் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னா, உங்க ஆள் மனசு உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்ற ஒரு விஷயம், ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு குறிப்பா ஒரு சப்ஜெக்ட்ல வந்துட்டு நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, அந்த டாபிக் உங்களுக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஆள் மனசுல சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க தான் அதை லிசன் பண்ணாம ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, எந்தெந்த டாபிக்ஸ் நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுங்க. எதுல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ரொம்ப ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ அதை விட்டுட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் நீங்க வந்து நிச்சயமா ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க தான் நிறைய பேர் வந்து பர்பிள் கலர் கேண்டில்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸாம்ஸ் நிறைய ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க, ரிசல்ட் தான் உங்களுக்கு ஃபேவரபிளா வராம இருந்திருக்கு. யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து டோன்ட் ஸ்டாப்,